ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா கவலை. மனக்கவலையாக இருக்கலாம், பணக்கவலையாக இருக்கலாம், ஏதோ ஒரு கஷ்டம் உங்களுக்குள்ளே வாட்டி வதக்கிதான். கண்டிப்பாக அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. அதுவும் உங்கள் கையில் தான் இருக்குது. ஒரு வாழ்க்கை அப்படின்னா கஷ்டம், நஷ்டம், ஏற்றம், தாழ்வு, நிறைவு, குறைவு எல்லாமே இருக்கும். அது ஒரு பகுதி, வாழ்க்கையோட ஒரு பகுதி தான் கஷ்டம் அப்படிங்கிறது. அது எந்த கஷ்டமாக வேணும்னாலும் இருக்கட்டும், சரியா? ஒரு மனிதனுக்கு கண்டிப்பாக ஒரு கஷ்டம் இருக்கும். அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளையும் நம்ம ரசிக்க ஆரம்பிக்கணும். நீங்கள் அந்த கஷ்டம் அப்படிங்கிற ஒரு சின்ன பகுதியை மட்டும் யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாக்கி எல்லா பகுதிகளையும் நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணிடுவீங்க. உங்கள் நிகழ்காலத்தை உங்களால் ரசிக்க முடியாது. அதாவது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழவே முடியாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உனக்கு என்னப்பா கஷ்டம், எனக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டத்தை பற்றியே பேசிகிட்ருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கூட எப்போவுமே உங்கள் கஷ்டத்தை பற்றி யோசிச்சுட்டு பேசிகிட்டே இருக்கிற ஒரு நபராக கூட இருக்கலாம். கண்டிப்பாக அந்த கஷ்டத்தை இனிமேல் கஷ்டமாகவே நினைக்காதீங்க. கஷ்டத்தை தூரமாக வச்சு பார்க்க பழகுங்க. அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மற்ற அழகான விஷயங்களை நீங்கள் ரசிக்க முடியும். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அழகாக வாழ முடியும். இப்போ சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, காசு பணம் இருந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம், காசு பணம் இல்லை அப்படின்னா கஷ்டம்தான், எல்லாமே பணம் தான் முக்கியம். ஆமாம், கண்டிப்பாக. இப்போ பணம் தான், அதாவது மனுஷனோட ஒரு அந்த நல்ல ஒரு மனித நேயம், என்ன சொல்லலாம், ஒரு மனிதனை விட அந்த பணம் தான் மேலோங்கி நிற்கிற காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். பணம் தான் எல்லாமே அப்படிங்கிறது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ பணம் இருக்கிற எல்லோரும் ஹாப்பியாக இருக்காங்களா? இப்போ கேட்டு பாருங்கள், அவங்களுக்குன்னு ஒரு கதையை வச்சுருப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு கஷ்டம் இருக்கும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட அதுதான் வாழ்க்கை, அந்த கஷ்டம் தான் வாழ்க்கை அப்படின்னு வாழாமல் சில பேர் என்ன பண்ணுவாங்க, சூசைட் வரைக்கும் போயிடுவாங்க. அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். உங்களை நம்பி நேசிக்கிற ஒரு கூட்டம் கண்டிப்பாக இருக்கும். அந்த கூட்டத்தை நீங்கள் ஏமாத்துறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். அதனால் கஷ்டம் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு காலத்துக்கு அப்புறம் தானாகவே மாய்ந்து போகக்கூடிய ஒரு விஷயந்தான். இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி எல்லா கஷ்டங்களும் கடந்து போகிற ஒரு கஷ்டம்தான். அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கஷ்டத்தை ஒரு விஷயமாகவே நீங்கள் பார்க்கக்கூடாது. நம்ம சொல்லலாம், கஷ்டம் வர்றவங்களுக்கு தான் அந்த வலி தெரியும் அப்படின்னு. கண்டிப்பாக அது உண்மை. கஷ்டப்படுறவங்களுக்கு தான் அதோட வலி தெரியும். நம்ம அந்த வலியை எப்படி தாண்டி போகிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி எடுத்து மூவ் பண்ணலாம், இந்த கஷ்டத்துலேருந்து நம்ம எப்படி விடுபடலாம் அப்படின்னு நீங்கள் பாசிட்டிவாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த கஷ்டத்தை நீங்கள் ஈஸியாக எந்த ஒரு வலியும் இல்லாமல் நீங்கள் தாண்ட முடியும். நம்ம எப்போவுமே என்ன பண்ணக்கூடாதுன்னா, நமக்கு மேலே இருக்கிறவங்கள எப்போவுமே பார்க்கக்கூடாது. அதாவது நம்மளை விட வசதி வாய்ப்பு மிகுந்தவங்களையோ, இல்லைன்னா நம்மளை விட அதிகமான ஒரு பதவி உயர்வில் இருக்கிறவங்களையோ நம்ம பார்த்து அவங்கள மாதிரி ஆக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே பார்க்கக்கூடாது. நம்ம எப்போவுமே நமக்கு கீழே இருக்கிறவங்க அவங்கள பார்க்கணும். ஸோ அவங்கள பார்க்கும்போது தான் உங்களோட கஷ்டம் எவ்வளோ சின்னது அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் உணர முடியும். அப்போ தான் நீங்கள் உங்களை படைச்ச கடவுளுக்கே நீங்கள் நன்றி சொல்ல ஆரம்பிப்பீங்க. பரவாயில்ல, நான் இவங்கள விட இவங்க அளவுக்கு நான் கஷ்டப்படலை, அதை விடக்கும் என்னை கடவுள் நல்லா தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக நன்றி சொல்ல ஆரம்பிங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்காக நீங்கள் நன்றி சொல்ல 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 கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் கஷ்டம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பாசிட்டிவாக மாற ஆரம்பிக்கும். இது 100% உண்மை. ஸோ வாழ்க்கையோட ஒரு பகுதி தான் அந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஷ்டத்தை மட்டுமே பார்க்காம, கஷ்டத்தை மட்டுமே நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வாழ்கிற அந்த நிகழ்காலத்தை, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழவே முடியாது. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ரசிக்கவே முடியாது. கஷ்டத்தோடையே நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஸ்டெப் பாசிட்டிவாக யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறும். நன்றி.